இப்போ இதை கொண்டு கட்டினோன்னு எனக்கு ஒரு இதொண்டு வந்தது. இந்த இதய பூமி அண்டோன்னு எனக்கு ஒரு உள்ளுக்கு ஒரு இதொண்டு வந்து கொண்டே இருக்குது. சதாசிவம் கமலநாதன் சொல்லி லண்டனில் இருக்கிறார். யுத்தத்துக்கு அடிபட்ட எங்களுக்கு தான் தெரியும் இந்த இதய பூமின்ற இது. நாங்கள் டிகே பாவின் யூடியூப் சேனலோடாக இந்த உதவியை நீங்கள் கொண்டு வந்து கட்டினோன்னு நான் பாய்ச்சி போட்டு எனக்கு இதொண்டு வருது. இதய பூமி என்று நாங்கள் ஆரம்பித்தது இப்போ இங்கே வந்து நிற்கிறாண்டு பாருங்க இந்த இதய பூமி. முகாமில் போயிருந்த கிராமங்கள் அப்படி என்று பார்த்து முடிஞ்சு நாங்கள் இப்போ இந்த இதய பூமி நற்பணி பண்ணுறது நல்லது எனக்கு. ஆனால் வரவேற்கக்கூடியது என்னென்னா கஷ்டப்பட்ட கிராமத்துக்கு இப்படி எங்களுக்கு வாரது உண்மையாக எங்களுக்கு ஒரு சந்தோஷம். இதே மாதிரி எங்களுக்கு அமைப்புகள் எங்கள்கிட்ட வரணும், எங்களை பார்க்கணும். முதல் எங்களுக்கு என்னட்டா எங்களை விட்டுட்டு கை விட்டுட்டு போகக்கூடாது. எனக்கு இந்த அமைப்புகள் எங்களோட சந்தோஷமாக இருக்கணும். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் டிகே பவின். இன்று நாங்கள் கொக்குளாய் மேற்கு பகுதிக்கு வந்திருக்கின்றோம். கடும் மழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உலருணவுப் பொதிகளை வழங்குவதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். உங்கள் அனைவரின் ஆதரவோடும் வாருங்கள் இந்த பயணத்தை ஆரம்பிப்போம். இதய பூமி நற்பணி மன்றத்தினூடாக கொக்குளாயைச் சேர்ந்த சதாசிவம் கமலநாதன் மற்றும் ரமேஷ் அவர்களின் நிதியுதவியில் இந்த உலருணவுப் பொதிகளை நாங்கள் அவர்களுக்கு வழங்கி வைப்பதற்காக கொக்குளாய் மேற்கு புளியமுனை என்று சொல்லப்படுகின்ற இடத்திற்கு நாங்கள் இன்றைக்கு விரைந்து வந்திருக்கின்றோம். இதே பூமி நற்பணி மன்றத்தின் ஊடாக கொக்குளாயை சேர்ந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். சதாசிவம் கமலநாதன் என்று சொல்லி லண்டனில் இருக்கிறார். அவர் மற்ற ரமேஷ் என்று சொல்லிட்டால் இந்த இதய பூமி நற்பணி மன்றத்தினூடாக இங்கே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு பார்த்து உதவி செய்ய சொல்லியிருக்கிறோம். நாங்கள் டிகே பாவின் யூடியூப் சேனலூடாக இந்த உதவியை இதய பூமி நற்பணி மன்றத்தினூடாக செய்கிறோம். ஒரு தரம் இல்லைன்னு நினைக்காங்க. இல்லை இந்த வெள்ளத்தில் பாதிச்சாக்களுக்கு இந்த கட்டமாக தான் வரும். இது 6 மணிக்கு தான் எனக்கு தகவல் கிடைச்ச ஜிஎஸ்சி இப்படி ஆடிஎஸ் ஊடாக கேட்டுருக்கணும். உடனே 30 பேரை திரைச்சிட்டு அதுவும் இரவு எடுக்க 9-10 மணியாக போயிடுங்க. அது இப்படி பார்த்து திருவியல் அடித்து ஜிஎஸ்சிக்கு அடித்து கொண்டு இருந்தேன். இப்படி ஆடிச்சு ஒன்றும் செய்யலை. திருப்பி பிடிக்க தொழிலாளர் வந்தோடனே போட்டு நான் படம் உடனே எடுத்து எத்தனை மணிக்கு வரேன் அவைய சொன்னால் 3 மணிக்கு வரேன்னு 5 சொன்னால் தொழிலுக்கு போகிறார்கள். நீங்கள் கொஞ்சம் வேகமாக வந்தீங்கன்னா அதை முடிச்சு கொண்டு போயிடலாம். எல்லாருக்கும் கிடைக்கும். நாங்கள் இதய பூமி நற்பணி மன்றம் என்ற அமைப்பினூடாக பல்வேறுபட்ட இடங்களுக்கும் தெரிவு செய்யப்பட்ட குடும்பங்கள் முகாமில் போயிருந்த கிராமங்கள் அப்படி என்று பார்த்து முடிஞ்சு நாங்கள் இப்போ இந்த வீட்டில் இருந்தாலும் அன்றாடம் கூலி வேலை செய்கிற கஷ்டமான இருக்கிறாங்க தானே, அதை கருத்தில் கொண்டு இந்த ஜிஎஸ் பிரிவில் எங்களால் 30 குடும்பத்துக்கு தெரிவு செய்து தந்த பேருக்கு இன்றைக்கு இந்த உதவி திட்டத்தை செய்ய வந்திருக்கிறோம். ஓகே, நன்றி. எல்லாரும் குடும்பமாக வந்து வேண்டுங்க. எல்லாரும் அசோகன் நாராதா சுப்பிரமணியம்
ராமா என்ன 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 அற்புதமான agenda. இவரெல்லாம் அடுத்த வருஷம் இந்த இதய நீங்கள் இப்போ இதாக கொண்டு கட்டினோன்னு எனக்கு ஒரு இதொண்டு வந்தது இந்த இதய பூமி அண்டோன்னு எனக்கு ஒரு உள்ளுக்கு ஒரு இதொண்டு வந்து கொண்டே இருக்குது என்னென்றால் நாங்கள் சண்டை யுத்தத்துக்கு அடிபட்ட எங்களுக்கு தான் தெரியும் இந்த இதய பூமின்ற இது நீங்கள் கொண்டு வந்து கட்டினோன்னு நான் பாய்ச்சி போட்டு எனக்கு இதொண்டு வருது இதய பூமி என்று நாங்கள் ஆரம்பித்தாரு இப்போ இங்கே வந்து நிற்கிறாண்டு பாருங்க இந்த இதய பூமி அம்மையாக இந்த இதய பூமி நற்பணி பண்ணுறது நல்லது எனக்கு எதிர்பார்க்கல இப்படி வருமெண்டு வெள்ளம் முடிஞ்சோடனே இப்படி ஒரு திட்டம் ஒன்று எங்கள் கிராமத்துக்கு வரப்போதாண்டு நற்பணி மன்றத்துக்கு இதய பூமி நற்பணி மன்றம் ஓடுறீங்க ஆனால் வரவேற்கக்கூடியது என்னென்னா கஷ்டப்பட்ட கிராமத்துக்கு இப்படி எங்களுக்கு வாரது உண்மையாக எங்களுக்கு ஒரு சந்தோஷம் இதே மாதிரி வேறு அமைப்புகளும் வந்து வந்தவங்க மக்களை பார்த்தா காணும் ஏண்டா எல்லா பக்கத்தாலும் எங்கள்ட இந்த தொங்கல் கிராமம் நாங்கள் தொங்கல் கிராமண்டைக்குள்ள ஒரு 1.5 கிலோமீட்டர் எங்கள்ட காணிக்குள்ளேயே பிடிச்சி கொண்டு இருக்கிறாங்க சிங்கள மக்கள் அங்கால சிங்கள மக்கள் நாங்கள் இதுக்கு நடுவுக்கு இதுகள் செய்கிறோம் இதே மாதிரி எங்களுக்கு அமைப்புகள் எங்கள்கிட்ட வரணும் எங்களை பார்க்கணும் முதல் எங்கள்கிட்ட எங்களை விட்டுட்டு கை விட்டுட்டு போகக்கூடாது அது தந்திரமோ தரையிலே எங்களோட ஒரே தொடர்புல இருக்கணும் இப்படியான அமைப்புகள் எங்களுக்கு அதைத்தான் நாங்களும் விரும்புகிறோம் அடிக்கடி வரணும் அதைத்தான் நாங்கள் எங்களுக்கு இந்த அமைப்புகள் எங்களோட சந்தோஷமாக இருக்கணும் சரி நன்றி